இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இரு பெரு திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இரண்டு கட்சிகளுமே ஒரு உடன்படிக்கைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் ஆட்சி அமைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி நகர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்தது. 108 தொகுதிகளையும் கைப்பற்றியது. அதே நேரம் தனி பெரும்பான்மையை தமிழக வெற்றி கழகம் நிரூபிக்க தவறியது. மற்ற கட்சிகளுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில் தான் தாவேக ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலையும் உருவானது. இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் இன்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரத்தை கோரியிருந்தார். ஆளுநர் அவர்கள் தெளிவாக 118 இடங்கள் இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் விஜய் அவர்களுடைய பதவி ஏற்பு விழா அப்படிங்கிறது தள்ளி போயிருக்கு. என்னதான் காங்கிரஸ் வந்து தாவேகாவோடு கூட்டணி உடன்படிக்கைக்கு வந்தாலும் தாவேகா வென்றிருக்கிறது 108 தொகுதி. அதில் திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்தே ஆக வேண்டும். அப்போது 107 தொகுதி ப்ளஸ் காங்கிரஸ் ஒரு 5 கூட்டினா கூட 112 தான் வருது. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு தேவையாக இருக்கக்கூடிய 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பர் வரல. ஏன்னா விசிக, தேமுதிக, சிபிஐ, சிபிஎம், இந்தியன் முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. காங்கிரஸை தவிர வேற யாரும் விஜய் அவர்களுக்கு இப்பொழுது வரைக்கும் ஆதரவு கரம் நீட்டல. இந்த நிலையில தான் அதிமுகவை சேர்ந்த சிவி சண்முகம் அவர்கள் கட்சியை ரெண்டா உடைச்சிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற செய்திகள் சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிச்சு. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சிவி சண்முகம் அவர்களை கூப்பிட்டு நேத்து வந்த நபருக்கு போய் ஆதரவு தெரிவிக்கிறேன், மந்திரி சபையில வந்து இடம் பிடிக்க போறேன் அப்படின்னு ஒட்டுமொத்தமா 35 ஆண்டுகால வரலாறு கொண்ட அதிமுகவை கொண்டு போய் கவுத்து விட்டு போயிடாத, நமக்கு வேற பிளான் இருக்கு. ஏன்னா அதிமுக என்கிற இயக்கமே தாய் கழகமாக இருக்கக்கூடிய திமுகவிலிருந்து வந்தது தான். இதே எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் பொருளாளராக இருந்து அண்ணா அவர்களுடைய ஒரு தொண்டனாக இருந்து தான் அதிமுக அப்படிங்கிற கட்சியை தொடங்கி இவ்வளோ பெரிய கட்சியாக அது உருவெடுத்திருக்கு. அப்போ பொது எதிரியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கு தாய் கழகமாக இருக்கக்கூடிய திமுகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து ஆட்சி அமைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு சொல்லப்படுது. திமுகவும் அதிமுகவும் தனித்து வென்ற தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 106. இது போக விசிகே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்கிறோம், இரு பெரும் திராவிட கட்சிகள் அப்படிங்கிறப்போ இந்த விசிகே, காங்கிரஸ், தேமுதிக, ஐயுஎம்எல் இருந்து எல்லாரும் ஒடியாந்துருவாங்க. கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க. விஜய் அப்படிங்கிறப்ப பல இடங்கள்ல பல பேரும் தயங்கி தான் நிற்கிறாங்க. காங்கிரஸ் மட்டும்தான் திமுகவோட சேர்ந்து கூட்டணி வச்சு 5 தொகுதியில் திமுகவுடைய உடன்பிறப்புகள் போட்ட வாக்குகளில் வெற்றி பெற்றுட்டு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணையே இல்லாமல் 22 ஆண்டு கால அந்த உறவை அப்படியே முறிச்சிட்டு தாவேகாவோடு தாவிரிச்சு இந்த காங்கிரஸ். ஆனால் மற்ற கட்சிகள் திமுகவோடு அதிமுகவோட இருந்தவங்க இப்போ வரைக்கும் விஜய் கட்சிக்கு தாவாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா தேர்தல் நடக்குது, ஒரு கட்சியோட உடன்படிக்கைக்கு வந்து அந்த கட்சியோட சேர்ந்து நம்ம பயணம் பண்ணுறோம். அந்த கட்சி தலைவர்கள் நமக்காக வாக்கு கேட்குறாங்க, அந்த கட்சி தொண்டர்கள் நமக்காக வாக்கு செலுத்தி நம்ம வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கிடைக்குது, காசு கிடைக்குது அப்படின்னு குதிரை பேரத்திற்கு விலை போகக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போல இல்லாமல் மற்ற கட்சி விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இவங்கெல்லாம் விஜய் பக்கம் போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. அதே நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தோல்வி திமுகவினரிடையே மிகப்பெரிய கொதிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கெல்லாம் ஒரு திமுக தொண்டர் வந்து இது வந்து கொளத்தூர் கிடையாது சுடுகாடு அப்படின்லாம் பேசுறாரு. மிகப்பெரிய மனவிரக்தியில விஜய் அவர்களால இரு பெரும் திராவிட கட்சிகளுமே உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. சிவி சண்முகம் அதிமுகவை உடைச்சிக்கிட்டு எப்படியாவது தாவேகாவுக்கு போய் ஆதரவு அளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தப்ப இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னும் ஆட்டம் முடியல, இனிமே நான் ஆட போற ஆட்டத்தை மட்டும் நீ பார் அப்படின்னு சொல்லி ஒரு செக் ஒன்று வச்சிருக்காரு. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து கூட்டணிக்கான முயற்சிகளை எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு. ஆனால் இதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்க போவது யாருன்னு கேட்டிங்கன்னா இதே பிஜேபி தான்.
பிஜேபி, ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே ஒரு கூட்டணி சேர்ந்து 2.5 ஆண்டு நீ ஆண்டுக்க, 2.5 ஆண்டு நான் ஆண்டுக்கிறேன், 2.5 ஆண்டு நான் முதலமைச்சராக இருந்துக்கிறேன், 2.5 ஆண்டு நான் வந்து துணை முதலமைச்சராக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கைக்குள்ள வர்றாங்கன்னா, பிஜேபி நான் என்ன லாலிபாப்படா சப்பிக்கிட்டு இருப்பேன், உங்க 2 பேரையும் நான் கூட்டு சேர விட்டுருவனா அப்படின்னு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக அதிமுகவிற்கு, திமுக வந்து ஓப்பன் தான், நீங்க வாங்க தாய் கழகத்துக்கு வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போங்கிறதுல அவங்க தயாராக தான் இருப்பாங்க. ஏன்னா விஜய் ஏற்படுத்தின அந்த ஒரு டேமேஜை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் பிஜேபியை மட்டும் கடந்துட்டாங்க, அதிமுக பிஜேபியை மட்டும் தூக்கி தூர எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு உடன்பாடு வந்து அவங்க ஆட்சி அமைச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏப்பா விஜய் அவர்களுக்கு மக்கள் 108 தொகுதிகளை பரிசளிச்சிருக்காங்கப்பா, கிட்டத்தட்ட 35 விழுக்காடு மக்கள் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு போட்டிருக்காங்கப்பா. எப்பா எல்லாம் நியாயம்தான், 100க்கு 35 பேர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், தாவேகா வெற்றி பெறணும்னு ஓட்டளிச்சது உண்மைதான். ஆனால் 100ல் 35 கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற 65% மெஜாரிட்டி என்ன நினைக்குது, விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்னு தான் நினைக்குது. நீங்கள்லாம் விஜய் அவர்கள் வரணும்னு மக்கள் வாக்களிச்சாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உண்மை அதுவல்ல. 35 பெரிய நம்பரா இல்லை 65 பெரிய நம்பரான்னு கேட்டிங்கன்னா 65 தான் பெரிய நம்பர். அப்போது மக்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்கின்றோம், மக்களுடைய நலனுக்காக தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிமுக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படும் அப்படின்னு இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளைக்கு பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா விஜய்க்கு வந்து ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து விபூதி அடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டா 100க்கு 200% விபூதி அடிச்சிருவாங்க. அப்போ விஜயுடைய முதலமைச்சர் கனவு அது கனவு தான். விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் கனவில் மண்ணள்ளி போட்ட எடப்பாடி, விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் கனவில் தீயை வைத்து கொளுத்திய ஸ்டாலின், நம்மளே இப்படி ஒரு கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் கண்டிப்பா வீடியோ போடுவோம், அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்தா விஜய் அவர்களால் சிஎம் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சிஎம் ஆக முடியாது. ஆனா விஜய் அவர்கள் கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவராவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 108 தொகுதிகளை கைவசம் வைத்திருக்கிறாரு. அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்பட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை தேர்தல் நடக்கும்போது, ஏன்னா விஜய் அவர்கள் பனையூரை விட்டே வெளிவர மாட்டார், அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்து மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்து அவர் வந்து மக்கள் போராட்டங்களில் கலந்துக்கிட்டு ஆளுகிற திமுக அதிமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சு அடுத்த 5 வருஷம் கழித்து அவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு இதெல்லாம் நடக்கிற கதையா அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க, ஒரு மாற்றத்திற்காக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, இருபெரும் திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு ஒரு புதிய மாற்று சக்தியை ஆதரிச்சிருக்கிறாங்க. நீ விஜய்க்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்கலாம். காங்கிரஸோட எப்போ நீ கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணியோ நீ அப்பயே தமிழ் இனத்துடைய விரோதி ஆயிட்ட. காங்கிரஸை உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு நீ தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்து என்னத்தை பண்ண போற, என்ன நன்மையை நீ செய்திட போற அப்படிங்கிற கேள்வி எழுது. ஒட்டுமொத்தமாக ஈழத்தில் தமிழ் மக்களை கொன்னொழிச்ச காங்கிரஸோடு நீ கூட்டணி போகிறது அப்படிங்கிறது தமிழ் இனத்திற்கு நீ செய்யக்கூடிய துரோகம். உன்னை நம்பி வாக்களித்த மக்களை விஜய் அவர்கள் முதுகில் குத்தி இருக்கிறார். காங்கிரஸோடு தாவேகா இணைந்து ஆட்சி அமைக்கிறத விட அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டு போகட்டும்ங்கிறேன் நான். இப்பவும் நம்ம விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், காங்கிரஸோடு இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை விலக்கி கொண்டு அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சுமூகமாக போய் அதிமுகவோடு சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியை விஜய் அவர்கள் அமைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கணும். நம்ம ஆசைப்படுறது தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய தமிழ் தேசிய நபர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு. மினிமம் தமிழ் தேசிய நபரால் முதலமைச்சர் ஆக முடியல அப்படின்னா ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது. என்னதான் விஜய் அவர்கள் மீது நமக்கு விமர்சனம் இருந்தாலும் அவர் ஒரு பிறப்பால் தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் பிறப்பால் ஒரு தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைத்தால் சரி அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதில் நானும் ஒருவன். இல்லை, நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன், காங்கிரஸோடு இருந்து தான் நான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி செலுத்துவேன் அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டு
போகட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், அதிமுக தரப்பும் திமுக தரப்பும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறத பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.